இந்த வீடியோவில் ஐபிபி இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதிலே 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த கொஸ்டினை டிஃப்ரெண்ட் டைப்பில் கேட்பாங்க எக்ஸாமில். ஒன்று வந்து சால்வ் ஐபிபி இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், இல்லைனா ஆப்டிமம் இன்டீஜர் சொல்யூஷனை ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா கொமாரி டெக்னிக் டு டிரைவ் ஆப்டிமல் சொல்யூஷன், இல்லைனா கொமாரி கட்டிங் பிளேன் மெத்தட், இல்லைனா கொமாரி ஃப்ராக்ஷனல் கட்டிங் பிளேன் அல்காரிதம், இல்லைனா கட்டிங் பிளேன் மெத்தட் ஃபார் பியூர் ஐபிபி, இல்லைனா கொமாரி ஃப்ராக்ஷனல் கட் அல்காரிதம். ஸோ இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இந்த கொஸ்டினே இந்தந்த டைப்ஸில் கேட்டாலும் ஒரே அர்த்தம் தான், ஐபிபி ஃபைன் பண்ணுறது. அதுதான் இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். கொஸ்டினில் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா, எல்லா கொஸ்டினுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, நார்மலாக உங்களுக்கு மேக்ஸிமமோ இல்லை மினிமமோ சொல்லிட்டு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்குதுல்ல, அதில் எக்ஸ்ஐ, அதாவது x1 x2 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, x1 x2 வந்து இன்டீஜராக தான் இருக்கணும், வர ஆன்சர் வந்து ஃப்ராக்ஷனலாக இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக தான் இருக்கணும், நெகட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடாது, ஃப்ராக்ஷனலாக என்ன டிவைட் பண்ணுற மாதிரி வரக்கூடாது, இன்டீஜராக தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் கொஸ்டினை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை நம்ம கன்சிடர் பண்ணலாம், சால்வ் ஐபிபி. ஓகே, ஸோ மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, x1 x2 வந்து இன்டீஜராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். எப்படின்னா, இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா ஸ்லாக் ப்ளஸ் s1, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்த ஈக்குவேஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ ப்ளஸ் s2. ஸோ அப்போ வந்துட்டு மேக்ஸிமமில் வந்துட்டு ஸ்லாக்கோ சர்ப்ளஸ் எது கொடுத்தாலும் கோஎஃபிஷியன்ட் 0 தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு x1 x2 s1 s2 எல்லாம் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0. இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன், இஃப் x1 0 x2 0னா s1 ஈக்குவல் டு 5, s2 வந்து 2. அப்போ வந்து இந்த மாதிரி ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது நான் பேசிக், 0 இல்லாமல் சம் வேல்யூஸ் வந்துச்சுன்னா அது பேசிக். ஸோ அந்த பேசிக் வேரியபிள் தான் எக்ஸ்பியில் எழுதுகிறாங்க. இது வந்து நார்மல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு தான். நான் ஆல்ரெடி இதுக்கு வீடியோ போட்டிருப்பேன், எப்படி சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறது, புது ஈக்குவேஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, நியூ பிவோட் ஈக்குவேஷன், அடுத்த ஈக்குவேஷன். இதில் ஜஸ்ட்டு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு ப்ரீஃபாக வேணால் அந்த பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், ஓல்டு வீடியோஸில் போட்டிருப்பேன். இப்போ வந்துட்டு இங்கே உங்களுக்கு s1 ஈக்குவல் டு 5, s2 ஈக்குவல் டு 2னா இது பேசிக் வேரியபிள். ஸோ பேசிக்னா என்ன, எக்ஸ்பி காலமில் எழுதணும். ஸோ s1 s2 அதோட வேல்யூ என்ன, 5 2. இது வந்து சிஜே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேக்ஸிமமில் என்ன எழுதியிருக்கோம், 1 1 0 0, அதுதான். இதெல்லாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? அதோட கோஎஃபிஷியன்ஸ் எழுதியிருக்கேன். எழுதிட்டு s1ஓடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது, 0, s2க்கு என்ன இருக்குது, 0, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். எழுதிட்டு இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா, இந்த ZJ மைனஸ் CJ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். அது வரலைன்னா அது வரைக்கும் நம்ம ஐட்ரேஷன் போயிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -1 -1 0 0, ஸோ ரெண்டுமே சேமாக இருக்குது. மோஸ்ட் நெகட்டிவ் தான் செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டும் சேமாக தானே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இது தான் எடுத்துப்போம். ஸோ அதுதான் எடுத்திருக்காங்க. நார்மலாக உங்களுக்கு ZJ எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணுவீங்கன்னா, 0 × 5 + 0 × 2னா 0, 0 × 3 + 0 × 0னா 0. அதே மாதிரி தான் இதெல்லாம். அப்போ ZJ மைனஸ் CJ, இது ZJ, CJனா இது. ஸோ 0 - 1னா -1, 0 - 1னா -1, 0 - 0 0, 0 - 0 0. டீட்டா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, இது வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, -1 தான் மோஸ்ட் நெகட்டிவ். ஸோ வந்து x1 என்டர் இன்டு த பேசஸ். ஸோ இந்த வரைஞ்சிருக்கீங்களே, இதுதான் இந்த காலமில் வரைஞ்சது தான் கீ காலம். அப்போ நம்ம எது லீவிங் வேரியபிள்னால் அதுக்கு தான் டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நான் ஸ்பீடாக சொல்லிடுறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் பிவோட்டெலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் பாருங்கள், அதுலேயும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எது லீவிங் வேரியபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அதுக்கு தான் டீட்டா. டீட்டானா மினிமம் ஆஃப் எக்ஸ்பி டிவைடட் பை கீ காலம். கீ காலம் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம், இதுதான் என்டரிங் வேரியபிள். ஸோ 5/3, 2/0னா நம்ம போட மாட்டோம், அது இன்ஃபினிட்டி, 0/0வும் போட மாட்டோம். ஸோ இதுதான் லீஸ்ட், இருக்கிறதே ஒன்று தான். ஸோ அதுதான் லீவிங் வேரியபிள். ஸோ s1 leaves out x1 enter into the table. ஸோ அடுத்ததில் வந்து x1 s2 அப்படியே போட்டுடணும், இந்த s2 அப்படியே போட்டுடணும். இப்போ இந்த இடத்துல s1 வெளியே போய் அந்த இடத்துக்கு என்ன வருது, x1. ஸோ 1 x1
போட்டுறணும். அப்போ பிவோட் ஈக்குவேஷன் வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா 5 பை என்ன சொல்கிறது ஓல்டு ஈக்குவேஷன் டிவைடட் பை பிவோட் எலமெண்ட்னா என்னது இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம் என்ன 3. ஸோ 5/3 3/3 2/3 1/3 0. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். நியூ அதே மாதிரி இதுக்கு நியூ ஈக்குவேஷன் வந்து S2க்கு கண்டுபிடிக்கணும்னா ஓல்டு ஈக்குவேஷன் மைனஸ் காலம் கோஎஃபிஷியன்ட் என்னது இங்கே 0 இன்ட்டு நியூ பிவோட் ஈக்குவேஷன். இப்போ இங்கே 0 இருந்ததுனால டேரெக்டாக இப்படி போட்டுடுறாங்க. இப்போ ZJ மைனஸ் CJ மோஸ்ட் நெகட்டிவ் ஒன்று தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு என்டரிங் வேரியபிள் x2. லீவிங் வேரியபிளுக்கு நம்ம டீட்டா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எது xb டிவைடட் பை இப்போ கீ காலம். ஸோ 5/3 டிவைடட் பை 2/3 2/1. இங்கே இது வந்து ZJ மைனஸ் CJ. ஸோ இதுதான் இல்லை, இது ரெண்டுத்தில் பார்க்கும்போது எது லீஸ்னா 2 தான். ஸோ இதுதான் லீவ்ஸ் அவுட். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ZJ மைனஸ் CJ எல்லாமே பாசிட்டிவாக வந்துச்சா? ஓகே, ஸோ வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இப்போ நமக்கு இது பாசிட்டிவாக வந்துச்சு. அப்போ என்ன வேல்யூ வந்திருக்குன்னா x1 = 1/3, x2 வந்து 2. அவங்க கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, x1 x2 வந்து இன்டீஜராக இருக்கணும் அப்படின்னு. ஸோ இன்டீஜர்னால் பாசிட்டிவாக இருக்கணும், டிவைட் பை வரக்கூடாது, அதாவது ஃப்ராக்ஷனாக வரக்கூடாது. ஓகே, x2 வந்து 2 இன்டீஜர், ஆனால் x1 வந்து இன்டீஜராக இல்லை 1/3ன்னு இருக்குது. ஸோ இது இன்டீஜராக மாற்றது தான் நம்மளோட ஒர்க்கு. ஸோ அப்போ அது மட்டும் எடுத்துக்கோங்க, x1 = 1/3. ஏன்னா இது இன்டீஜர், இது டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஸோ x1 = 1/3 தான் நம்ம எடுத்துக்கிட்டு இது இன்டீஜராக மாற்றது தான் நம்ம வேலை. இப்போ நெக்ஸ்ட்டு அதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். என்னது அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், எல்லா ZJ மைனஸ் CJ ≥ 0. ஸோ இது வந்து கரண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஆப்டிமல். ஆனால் இது இன்டீஜராக பார்த்தீங்கன்னா இல்லை, இன்டீஜராக பார்த்தா இல்லை. ஏன்னா x2 வந்து 2, இது இன்டீஜர். ஆனால் x1 வந்து 1/3 ஃப்ராக்ஷன், இட் இஸ் நாட் அன் இன்டீஜர். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ராக்ஷனல் கட் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ண போகிறோம். அதை நான் சொல்கிறேன். ஸோ அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க, எது இன்டீஜராக இல்லை x1 = 1/3. ஸோ அதை எடுத்துக்கணும். இதுதான் நமக்கு சோர்ஸ் ரோ. ஸோ அந்த 1/3 = இப்போ லாஸ்ட்டாக வந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் அந்த 1/3க்கு என்ன ஈக்குவேஷன் வந்தது, இது தானே அந்த 1/3யோட இது. ஸோ இது என்னது, இது x1 x2 s1 s2வா. ஸோ 1/3 = 0 x1 + 0 x2 + 1/3 s1 - 2/3 s2. ஸோ இந்த லாஸ்ட்டாக வந்து இந்த ZJ மைனஸ் CJ டேபிளில் அந்த x1 1/3 இருக்குல்ல, அதோட இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிறாங்க. 1 0 1/3 - 2/3னா இது x1 x2 s1 s2. ஸோ x1 + 0 x2 + 1/3 s1 - 2/3 s3, இது s2. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஏன்னா இதை தானே நம்ம இதை இன்டீஜராக மாற்ற தான் நம்ம வேலை. ஸோ அதனால தான் அந்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்துக்கிறாங்க. இப்போ இதில் பாருங்கள் 1/3 இன்னொன்று செக் பண்ணணும். எப்படின்னா இது ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதாவது இப்போ நியூமரேட்டர் வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்னா வந்து இம்ப்ராப்பர், டிவைட் பண்ணிடலாம். பட் நியூமரேட்டர் பாருங்கள் 1/3 1 3. ஸோ வந்து ஸ்மால் தான் நம்பர் தான் மேலே இருக்குது, நியூமரேட்டர் ஸ்மாலாக இருக்குது. அதனால இது வந்து ஒரு ப்ராப்பர்னால ஸோ அப்படியே எடுத்துருக்காங்க 1/3 = ஸோ அந்த ஈக்குவேஷனே எழுதியிருக்காங்க. இப்போது நம்ம என்ன டார்கெட்டுனா இந்த இடத்துல வந்துட்டு நெகட்டிவான ஃப்ராக்ஷன் வரக்கூடாது. அதை மாற்றத்துக்கு தான் ஒரு ஃபார்மேட் இருக்குது. நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் தானே இருக்குது, இங்கே இல்லை இங்கே தான் இருக்குது. -2/3 நெகட்டிவ் ஃப்ராக்ஷன். இதை பாசிட்டிவாக மாற்றணுனால தான் அதை எடுத்துக்கணும். அந்த -2/3 = என்ன ஃபார்மேட்னா -1 + x. எந்த நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இருந்தாலும் அந்த வேல்யூ = -1 + xன்னு போடணும். இங்கே நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் எது வேணாலும் இருக்கட்டும், 1/3 இருக்கட்டும், இல்லை -2/3 -7/3 எது இருந்தாலும் அதை அப்படியே எடுத்துக்கணும். அந்த வேல்யூ அப்படியே எடுத்துகிட்டு =-1 + xன்னு. இப்போ இதோட எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த -1 அந்த சைட் போச்சுன்னா -2/3 -1 அப்படி போச்சுன்னா +1. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வருது 1/3. இந்த 1/3 இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போடணும். அப்போ -2/3 = -1 + x. எக்ஸ்னா என்னது 1/3 கிடச்சிருக்கா இது. இப்போ இந்த வேல்யூவை தான் நம்ம இந்த இடத்துல போட போகிறோம். -2/3 இருக்கிற இடத்துல -1 + 1/3 அப்படின்னா அதை இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன் இதை இப்படி பண்ணோன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷனில் நெகட்டிவான ஃப்ராக்ஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி அந்த வேல்யூ = -1 + x பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் 1/3 = அந்த x1 1/3 + s1 ப்ளஸ் இங்கே -2/3க்கு தான் என்ன கண்டுபிடிச்சோம், -1 + 1/3
S2. இப்போ என்ன பண்ணுவோம், அந்த S2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1/3 ஈக்குவல் டு x1 ப்ளஸ் 1/3 S1. இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் S2 ப்ளஸ் 1/3 S2. இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஃப்ராக்ஷன் மட்டும் கலெக்ட் பண்ணி அடுத்ததில் எழுதிக்கணும். ஃப்ராக்ஷன் எது 1/3, அடுத்தது இங்கே 1/3 S1, இங்கே 1/3 S2. ஸோ ஃப்ராக்ஷன் மட்டும்தான். இந்த மாதிரி எழுதிட்டு நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் எதுவும் வராமல் இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு ஃப்ராக்ஷன் வேல்யூஸை மட்டுமே கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே நெகட்டிவ் ஃப்ராக்ஷனே இல்லை. இப்போ ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் மட்டும் கன்சிடர் பண்ணோம். 1/3, 1/3 S1, 1/3 S2. ஸோ ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சா, எப்போவுமே ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் கலெக்ட் பண்ணி முடிச்ச அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த RHS போட்டுட்டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே போடணும். அதுதான் ஃபார்மேட்டே. ஓகே, ஸோ ஃப்ராக்ஷன் வேல்யூஸை கலெக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த RHS எடுத்து அப்படியே போட்டுட்டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இந்த சைடில் இருக்கிற வேல்யூ அப்படியே இங்கே போட்டுடணும். இதுதான் ஃபார்மேட். ஸோ மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் த சைட். இதெல்லாம் வந்து ஃபார்மேட்டாகவே வரும். ஓகேவா, அதாவது இங்கே நெகட்டிவ் ஃப்ராக்ஷனே இருக்கக்கூடாது. நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இருந்தாலே ஈக்குவல் டு அந்த வேல்யூ ஈக்குவல் டு -1 ப்ளஸ் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்துச்சுன்னா இதை எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணி உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி எழுதிக்கணும். அதுதான் அடுத்த ஃபார்மேட். இங்கே நெகட்டிவ் ஃப்ராக்ஷன்ஸே இந்த நெகட்டிவ் ஃப்ராக்ஷனே இல்லை. கரெக்டாக? ஸோ இப்போ ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் கலெக்ட் பண்ணி எழுதிட்டுக்கப்புறம் இந்த RHS கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சைன் தான் எப்போவுமே போடணும். ஓகே, ஸோ அப்புறம் இந்த சைடில் இருக்கிறது அந்த வேல்யூவை அப்படியே எழுதிட்டு மல்டிப்ளை -1 ஆன் போத் த சைட். இதுதான் ஃபார்மேட்டே. இந்த மாதிரி பண்ணி முடித்த உடனே மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும் போத் த சைடு. அது ஃபார்மேட். ஸோ பண்ணிங்கன்னா என்ன வரும், -1/3 S1 -1/3 S2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -1ஆல் மல்டிப்ளை பண்ணால் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு -1/3. இந்த மாதிரி வந்துச்சா, இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றணும். லெஸ் than ஆர் ஈக்குவல் டுனா என்ன பண்ணுவோம், ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி S1 S2 இருக்குது. ஸோ S3ன்னு ஒரு புது ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இந்த இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றணும். ஈக்குவல் டு சைனுக்கு மாற்றணுனால நான் ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டுனா ஸ்லாக் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ ப்ளஸ் S3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனே, அதாவது -1/3 S1 -1/3 S2 இங்கே ஸ்லாக் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, ஸோ ப்ளஸ் S3 ஈக்குவல் டு -1/3. இந்த S3 தான் என்ன சொல்லுவாங்கன்னா கொமாரியன் ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த S3 தான் கொமாரியன் ஸ்லாக். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி டியூயல் சிம்ப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் தெரிஞ்சிடுச்சா. முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோம்ல ZJ - CJ, அதான் இங்கேருந்து தானே எடுத்தோம். இதுதான் ஃப்ராக்ஷனாக இருக்குது, இது இன்டீஜராக இருக்குது, இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குன்னு. இது லாஸ்ட் டேபிளில் சிம்ப்ளெக்ஸில் நான் முன்னாடி பேஜ் காட்டுறேன். இது லாஸ்ட் டேபிள். இதுலேருந்து தானே எடுத்து நம்ம இதெல்லாம் ப்ரொசீட் பண்ணிட்டே போகணும். ஸோ அந்த டேபிளில் லாஸ்ட்டாக அந்த டேபிள் இருக்குல்ல, இந்த ZJ - CJ எல்லாம் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0ல் இங்கேருந்து தானே எடுத்தோம் x1 = 1/3ன்னு. இது இன்டீஜர், இதுதான் இன்டீஜராக மாற்றணும்னு. ஸோ இந்த மொத்த வேல்யூஸும் எடுத்துக்க போகிறோம். எது 1 x1 1/3 1 0 1/3 -2/3 1 x2 2 0 1 0 1 இந்த மொத்த வேல்யூவும் எடுத்துப்போம், ப்ளஸ் இந்த வேல்யூவும் எடுத்துப்போம். இதுக்கு அந்த 2 ப்ளஸ் இதை எடுத்து நம்ம ஒரு சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் போட்டு டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுதா. நாங்கள் சொன்ன மாதிரி x1 x2 அங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே வந்துச்சா. அங்கே இந்த x1 ஃபுல்லாக வந்துச்சு, x2 ஃபுல்லாக வந்துச்சா. அது பாருங்கள், நான் காட்டுறேன். இதோ x1 ஃபுல்லாக வந்துச்சா, x2 ஃபுல்லாக வந்துச்சா. இதுவும் சேர்த்து இதை சேர்த்து தான் எழுதணும். x1 x2 ஏன்னா இது ZJ - CJ பாசிட்டிவ்ல இங்கேருந்து தானே நம்ம எடுத்தோம். x1 1/3 இது ஃப்ராக்ஷனாக இருக்குது, மாற்றணும் இன்டீஜராக. இது ஓகே, இது இன்டீஜராக இருக்குன்னு. அதனால தான் இங்கேருந்து தான் இந்த 2 இது எடுத்துகிட்டு ப்ளஸ் இந்த ஈக்குவேஷன். இதில் x1 x2 கோஎஃபிஷியன்ட் என்ன 0, S1க்கு -1/2 S2க்கு -1/3 S3க்கு 1. இது ஈக்குவல் டு சைனில். ஸோ அதுதான் நம்ம இங்கே போட்டுக்கிறோம். அதுதான் அடுத்த ஸ்டெப்பு. நான் சொன்னேன்ல, அந்த x1 x2 அந்த டேபிள்லேருந்து ஃபுல்லாக எழுதிட்டு புதுசாக கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் தான் இது.
ஸோ அந்த ஆர்ஹெச்எஸில் -1/3 இருந்துச்சா, x1க்கு கோஎஃபிஷியன்ட் 0, x2க்கு கோஎஃபிஷியன்ட் 0, அங்கே இருக்கிறது s1க்கு -1/3, s2க்கு -1/3. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போது டியூயல் சிம்ப்ளெக்ஸ் இதுக்கு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னா நான் சம் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். இருந்தாலும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் என்னென்னா, இந்த ZJ - CJ கம்பல்சரி பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருந்தாலும் மெத்தட் ஃபெயிலுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அதுதான் டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, இந்த XB காலம்லாம் நெகட்டிவாக இருக்குன்னா நம்ம டார்கெட்டே இந்த XB காலம் எல்லாம் பாசிட்டிவாக ஆக்கணும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். அதுதான் நம்மளோட டார்கெட்டே. ஸோ அதுதான் ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் என்னென்னா, டீட்டா கண்டுபிடிக்கும் போது மேக்ஸிமம், நார்மலாக சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம், ஆனால் டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் டீட்டானா மேக்ஸிமம். ஸோ இது எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த ZJ - CJ டிவைடட் பை, இப்போ நம்ம வந்து மோஸ்ட் நெகட்டிவ் டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே XBயில் தான் பார்க்கணும். ஓகே, நார்மல் சிம்ப்ளெக்ஸ்னால் இங்கே பார்ப்போம், ஆனால் டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் நெகட்டிவ் XB காலமில் தான் பார்ப்போம். 1/3, 2 - 1/3 இதில் எது மோஸ்ட் நெகட்டிவ்னா இதுதான். ஸோ இதுதான் லீவிங் வேரியபிள். அப்போது அந்த காலமே நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம்ல. இப்போ θ = மேக்ஸிமம் ஆஃப் ZJ - CJ. ஸோ டிவைடட் பை, ஸோ 0 இப்போ நம்ம செலக்ட் பண்ணதில் தான் 0/0, 0/0, 1/3 டிவைடட் பை -1/3, 1/3 டிவைடட் பை -1/3. இதுதான் நம்ம செலக்ட் பண்ண அந்த லீவிங் வேரியபிள் தான் வந்து அங்கே தான் AIK இருக்குது. இந்த டினாமினேட்டர் வந்து டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீட்டா கண்டுபிடிக்கிறதுல இந்த டினாமினேட்டர் வேல்யூ கம்பல்சரி நெகட்டிவாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நெகட்டிவ் வேல்யூவாவது இருக்கணும். அப்படி எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் நோ ஃபீஸபிள் சொல்யூஷன், நிறுத்திடணும். ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் நெகட்டிவாக தான் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு நெகட்டிவ் வேல்யூவாவது இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், 1/3 டிவைடட் பை -1/3. ஏன் நான் இதை எடுத்தேன்னா இது தானே லீவிங் வேரியபிள். ஸோ இதுதான் வந்து கீ ரோ. ஓகே, ஸோ ZJ - CJ என்னது இதுதான். ஸோ 1/3 டிவைடட் பை -1/3, 1/3 டிவைடட் பை -1/3. அந்த டினாமினேட்டர் மைனஸாக இருக்குது, அதுதான் AIK <0னா கம்பல்சரி நெகட்டிவாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு வேல்யூவாது. ஸோ அப்படி எடுக்கும் போது மேக்ஸிமம் ரெண்டும் சேமாக தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது என்னது இங்கே. ஸோ அதனால் S1 enters into the basis, S3 leaves the basis. ஸோ அப்போ நார்மலாக இதை போட்டுட்டு மறுபடியும் அதே டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன், ZJ - CJ கம்பல்சரி பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, இருக்குது. அடுத்தது வந்துட்டு நார்மலாக எப்படி நம்ம நியூ எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது, பிவோட் எலமெண்ட்னால் நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். அது நியூ பிவோட் எலமெண்ட், நியூ ஐட்ரேஷன் டேபிள் எப்படின்னா அது சேம் மெத்தட் தான், சிம்ப்ளெக்ஸுக்கு பார்த்த மாதிரியே தான் எல்லாத்துக்கும் வரும். நான் அது தனி வீடியோவாக போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். பிவோட் எலமெண்ட், நியூ ஈக்குவேஷன், என்ட்ரிங் வேரியபிள் அதெல்லாம் நான் அதில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இல்லைனா டியூயல் சிம்ப்ளெக்ஸ் வீடியோவே பாருங்கள். இப்போ நான் இதில் சொல்கிறேன் அதில் மாதிரி. இப்போ இந்த டேபிளில் நியூ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நியூ பிவோட் ஈக்குவேஷன் அதெல்லாம் கண்டுபிடிப்போம். அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் நியூ ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம், ZJ - CJ அதெல்லாம் கண்டுபிடிச்சி போடுறது தான் இந்த டேபிள். இப்போ பாருங்கள், ZJ - CJ எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. XB காலம் டியூயல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும், அப்படி இல்லைனா மோஸ்ட் நெகட்டிவ் வெளியே போகணும்னு நான் சொன்னேன். இப்போ பாருங்கள், இது எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் இப்போ அதான் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுல. அப்போ X1ஓட வேல்யூ என்ன 0, X2ஓட வேல்யூ என்ன 2, S1ஓட வேல்யூ என்ன 1. ஸோ IPP பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில், X1 X2 ஆர் ஆல் இன்டீஜர் சொல்லியிருக்காங்க. இப்போ X1ஓட வேல்யூ 0, இன்டீஜர், ஃப்ராக்ஷனாக இல்லை. X2ஓட வேல்யூ இன்டீஜர், S1ஓட வேல்யூ எல்லாமே இன்டீஜராக இருக்கணும். ஓகேவா? ஒன்று ஃப்ராக்ஷனாக இருந்தால் கூட ரிப்பீட் பண்ணணும் இந்த மெத்தடே. ஸோ எல்லாமே இன்டீஜராக இருக்குது, அவ்வளோதான். ஸோ டியூயல் சிம்ப்ளெக்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனால இங்கே அடுத்தது இங்கே இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவா. ஸோ X1 0, X2 2, S1 1 எல்லாம் இன்டீஜர். அதனால் இது வந்து முடிஞ்சிச்சு. அப்போ வந்துட்டு த ஆப்டிமம் இன்டீஜர் சொல்யூஷன் இஸ், அங்கே என்ன கிடச்சிது, X1 = 0, X2 = 2 ரெண்டும் இன்டீஜர்னால் ஃப்ராக்ஷனாக வரக்கூடாது, நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது, மற்றபடி பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்கும், ஃப்ராக்ஷனாக வராது. ஸோ இதை வந்துட்டு கொஸ்டினில் இருக்க மேக்ஸிமம் Z = X1 + X2 சப்ஸ்டியூட் பண்ணால் மேக்ஸிமம் Z = 2. இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஏன் நான் இந்த மாதிரி பண்ணுறோன்னா,
கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் x1 x2 எல்லாமே வந்து ஆர் ஆல் இன்டீஜர்ஸ். ஸோ x1ஓட வேல்யூவும் இன்டீஜராக இருக்கணும், x2ஓட வேல்யூவும் இன்டீஜராக இருக்கணும். அதனால தான் இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும். ஓகே, இதனால தான் இது கொமாரியன் கட்டிங் பிளேன்னும் சொல்லுவாங்க. ஏன்னா உள்ளே வந்து ஃப்ராக்ஷனல் கட் கன்ஸ்ட்ரெயின் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம், அதனால தான். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், பட் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே, இதுலேயே வந்துட்டு நான் அடுத்த நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ உங்களுக்கு நார்மலாக சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் உங்களுக்கு இங்கே வந்து 1 இன்டீஜர் 1 இன்டீஜர் இல்லை. நான் அடுத்த ப்ராப்ளமில் 2மே இன்டீஜர் இல்லைன்னா என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.